மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயக விஷயத்துல விஜய் வாயை திறக்கல. ஏன்? ஒன்னாலதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. மோடி அடிச்ச அடியில பின்னங்கால் பரடி புற ஓடிட்டு இருக்கிறேன். அடிச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டாரு மோடின்னு கூட பேச முடியாம பலகீனமா இன்னும் என்னென்னலாம் நடக்குமோன்னு பரிதவிச்சு போய் நிற்கிறீங்க. ப்ரோ விஜய் ப்ரோ கேட்டிருந்தா அந்த தொல்லை வந்திருக்குமா? ப்ரோ நான் சொன்னா இல்லையா ப்ரோ 24 39 கேண்டிடேட் போடுங்கன்னு. உங்களுக்கு கேண்டிடேட் போட்டா ராகுல் காந்திக்கு 6-7 சீட்டு அடி போட்டு போயிடும்னு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பேச மாட்டேன், மக்களால் பல டைம் டெலிட் செய்த கட்சிகளை பத்தி நான் பேச விரும்பல அப்படிங்கிறாரு. இது யாரை மென்ஷன் பண்றாரு? நாத்தாக்கா மென்ஷன் பண்ண ட்ரை பண்றாரா? கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான், களத்துக்குள்ளே வரலன்னு சீமான் விஜய் அடிச்சு அடின்னு தூக்கம் இல்லாம இப்படி பேசுறாரு. சார், அவர் ஆளுங்கட்சி அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாருல, நீங்க தனியாவே உங்க கோரிக்கை சொல்லலாம்ல. விஜய் பாப்புலர் நடிகர், அவரை பற்றி சொல்றது லாபம். நானும் அதான் சொல்றேன், கம்பேர் பண்ணி அடிங்க. மண் குதிரைன்றதும் நீங்க ஓடுற குதிரைன்றதும் மக்களுக்கு தெரியும். அரசியல் ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய விஜயை தமிழ் தேசிய அரசியலில் சீமான் பயன்படுத்தி மேலும் வளர்ச்சி அடைவார். விஜயை வீழ்த்துவதற்கோ ராமதாஸ் விஜய் கிட்ட போகலாம். விஜய் கற்பனை ஓட்டாட்டு ராமதாஸோட கூட்டணி போனா எஸ்சி ஓட்டு போயிருமா? எங்கேயா அவனுக்கு எஸ்சி ஓட்டு போட்டிருக்கான் முட்டா. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சீமான் அவர்களுடைய மாநாடு முடிஞ்சிருக்கு, ஒரு மிகப்பெரிய மாநாடு. இதற்கப்புறம் சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை 2026 தேர்தல் எப்படி காண போறாங்க, எப்படி இருக்க போகுது? மிகப்பெரிய பாய்ச்சல் 2026 சீமானுக்கு. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு இருந்த சீமான் 8.2 விழுக்காடுக்கு வந்திருக்காருன்னா அதிமுகவின் பலனில்லாத ஜாதிகளை தன்வசப்படுத்தி தான் வந்திருக்கிறார். அதிமுக 2 ஜாதி கட்சியா போயிட்டு, வெள்ளாள கவுண்டர் கட்சி வன்னியர் கட்சியா போயிட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இருந்தா தெம்பு இருந்தா CV சண்முகத்தை தூண்டி விட்டு இதை சொன்ன அண்ணாமலை மேல கேஸ் போட்டிருக்கணும். அதுக்கு துணிச்சல் இறங்கும் போது நீங்க நான் சொல்றது உண்மைன்னு தெரியுது. என் மீது பொய் வழக்க போட்டு என்னதான் பண்ணினாலும் அந்த சமூகங்களுக்கு தெரியும். ஆதாரத்தோட சொல்றேன். ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனாலிசிஸ் சொல்றேன். அதிமுகவுக்கு பறையர் சமூகத்தில் 10 விழுக்காடு ஓட்டு தான், அருந்ததியரில் 10 விழுக்காடு ஓட்டு தான், நாயுடுகளில் 10, செங்குந்தரில் 10க்கும் கீழே. இந்த மாதிரி பரிதாபமான நிலைமையை ஈரோடு கிழக்கில் அடைஞ்ச அதிமுகவுக்கு வெள்ளாள கவுண்டர்களில் மத்தியும் 65 விழுக்காடு ஓட்டு கிடைச்சது. அண்ணாதிமுக கூட இருந்தார் அதிமுக பாஜகவுக்கு. அப்போ ஜெயலலிதாவின் அதிமுகவின் தன்மை மாறிப்போச்சு. ஏசி ரூமில் இருக்கக்கூடிய சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களாம் இந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இந்த தன்மை மாறி போனதுனால தான் அதிமுக பலகீனம் அடைஞ்சு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் 8.22 விழுக்காடு வாக்க இன்னைக்கு எடுத்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்ற, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஏற்ற, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஏற்ற நிலைப்பாட்டை, மக்களவை நிலைப்பாட்டை இருந்து மாறிய எடப்பாடி பழனிசாமி, விக்கிரவாண்டியிலும் ஈரோடு களத்திலும் களத்திற்குள் வர முடியாத எடப்பாடி பழனிசாமியை களத்தில் நின்று தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய சீமான் 214 வேட்பாளரை போட்டு மீண்டும் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். குறிப்பாக 18 விழுக்காடு என்டிய வாக்குகளை சீமான் தன் பக்கம் கவருவார். குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் சசிகலா, தினகரன், OPS இவர்களுக்கு எடப்பாடியால் ஏற்பட்ட பாதிப்பு 10.5. இந்த விவகாரத்தில் முக்குளத்தோர் வாக்குகளை சீமான் தட்டி தூக்குவார். அதுதான் திருப்பூணம் கூட்டத்தில் கொடநாடு கொலையை பற்றி ஏன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலன்னு ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் கள்ளர், அகமுடையார், மறவர், முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள். நாம் அதை நேரடியாகவே பார்த்தோம். அந்த வகையில் என்டிஏக்கு விழுந்த முக்குளத்தோர் வாக்கில் ஒரு பெரும் பகுதி சீமானுக்கு போகுது. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த பாதையில் நாடார் வாக்குகள், இந்த நாடார் வாக்குகள், மோடி பிரதமர் என்று விழுந்த வாக்குகள் கணிசமான பகுதி சீமானுக்கு போகுது. 6 பிராமணர்களை வேட்பாளராக போட்டு பாரதியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய சீமானுக்கு பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் என ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் என்று களத்தில் நின்ற சீமானுக்கு 2026 பிராமணர்கள் வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு போகுது. ஸோ என்டிஏயை பலகீனப்படுத்தி, எடப்பாடி பழனிசாமி தலைமையை பலகீனப்படுத்தி சீமான் ஒரு பெரிய ஜம்பிங்கை 26 அடைய போறாரு. 2019 3.8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான்
5 ஆண்டுகளில் மக்களவையில் 8.22 விழுக்காடு வாக்கெடுத்தார் என்றால், ஸ்டாலின் இழந்த வாக்கிலும் ஒரு பகுதி, ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கிலும் சீமான் ஒரு பகுதியை எடுக்கிறார். ஸோ ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள், தலையில்லா முண்டமாகி போன என்டிஏ வாக்குகள், எடப்பாடி நிலைப்பாட்டில் இருந்து மாறியதிலும் இளவம் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நிற்காதனால் உள்ள வாக்குகள், இவை எல்லாமே சீமான் பக்கம் வருகிறது. மீண்டும் மதுவிலக்கு என்ற அடிப்படையில் அதனை செய்யாத கட்சிகளுடன் கூட்டணி போகக்கூடிய மதுவிலக்கு ஆதரவு கட்சிகளையும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வாரத்தில் எம்ஜிஆர் மேனன் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைத்தார். எம்ஜிஆர் மேனன் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மேனன்கள் எவ்வளவு தெரிந்துவிடும் என்ற அடிப்படையில் தமிழர்களுக்கு சதி செய்த எம்ஜிஆரால் மன்னார் நாவிதர் புயவர் என பரவலாக தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய சமூகங்கள் எழுச்சி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் மேனன் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்டியர்களின் போராட்டத்தை கேலிக்கூத்து ஆக்கியதில் ஒட்டுமொத்த தமிழர்களை பாதிக்கப்பட்டார்கள் என்று எம்ஜிஆரை அசால்ட்டாக தட்டி தூக்கி அரசியல் பேசும் சீமான், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் போல்டு லீடர், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் என்ற கமலஹாசனை சீமான் வீழ்த்தி இன்னைக்கு 8.2 விழுக்காடு வந்திருக்கிறார் என்றால், ஊன்றுகோலாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பி, முதுகலும் நம்பி, மன வலிமையற்று அரசியல் ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய விஜயை தமிழ் தேசிய அரசியலில் சீமான் பயன்படுத்தி மேலும் வளர்ச்சி அடைவார். விஜயை வீழ்த்துவதற்கோ விஜயை பலகீனப்படுத்துவதற்கோ ஒண்ணுமில்லை. அவரே 0 விழுக்காடுல இருக்கிறார். 26 மே ரிசல்ட் வந்தாதான் அவருக்கு என்ன விழுக்காடுன்னு தெரியும். பட் அவரே சொல்றாரு 30% சொல்றாரு. விஜய சேலம் மாநாட்டில் சொல்றாரு, ஏன்னா 30% வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. 300 கூட சொல்லலாம். யாருக்கு என்ன? எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதா? நீ தானே சொல்ற. அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு நீ சொல்றதுக்கு? சும்மா நீ இதுதானே பிராண்டிங்க்கு ரூபா கொடுத்து சொல்ற, படத்துக்கு வசூல் சொல்ற மாதிரி தானே இது. அதுல வேற ஜனநாயகம் அடிந்த அடியில, சிவகார்த்திகேயன் கிட்ட அடிந்த அடியில இப்போ மோசமா இழிவாட்டு பராசக்தி படம் தோல்வின்னு காசு கொடுத்து ஆட்களை வச்சு பேச வைக்கிற. இதெல்லாம் தேவையா? ஒன்னாலதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. மோடி அடிச்ச அடியில பின்னங்கால் பரடி புற ஓடிட்டு இருக்கிற, அடிச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டாரு மோடின்னு கூட பேச முடியாம பலகீனமா இன்னும் என்னென்னலாம் நடக்குமோன்னு பரித வச்சு போய் நிக்கிறீங்க. எந்த இடத்துல இது பராசக்தி படம் ஃபெயிலியரான். எப்படி ஃபெயிலியர்? 740 ஷோ போட்டான் முதல் நாள், 2வது நாள் 700 ஷோ போட்டான். சிவகார்த்திகேயன் படம் 400 ஷோ தான் போடுவாங்க. அந்த படம் ஹாலிடேஸ்லாம் 400 ஷோக்கு மேல விழுந்தது. இது அமரன் படத்துக்கு அடுத்தபடியா அதிக வசூல் பெற்ற படம் பராசக்தி தான். எவ்வளவு சென்சார் கட்டு இருந்தும் சிவகார்த்திகேயனுக்கு அது ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் வந்ததுனால வெற்றியை கொடுத்துட்டு, இப்போ அடுத்தாலும் பூஜா ஹாலிடேஸுக்கு தான் செரியோன் வருது. பாடா மோதி பாருடாங்கிறாரு சிவகார்த்திகேயன். வாயன் உன்னால படம் நடிக்க முடியுமா? படம் ரிலீஸ் ஆகுமா? பரிதாப நிலைக்கு வந்துட்டல்ல. லாரன்ஸ் லட்சுமி படம் மத கலவரத்தை உண்டு பண்ணுன்னு சர்டிபிகேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கிறாப்புல. உங்களோட ஜனநாயகம் படத்துக்கு அதை சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எதிர்பார்த்தீங்களா? நான் 8ஆம் தேதியே சொன்னேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் சும்மா களத்துக்குள்ள வராம கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. இதெல்லாம் ஏட்டு சுரக்கா வெட்டி பேச்சு. அப்படி சொல்றாங்க எல்லாருமே. 20% 30% வெட்டி பேச்சு வேஸ்ட். களத்துக்குள்ள ஸ்டாலின் 47 விழுக்காடு, எடப்பாடி 20 விழுக்காடு, சீமான் 8 விழுக்காடு. இது ரிசல்ட். அடுத்த களம் வந்தா தானே தெரியும். களத்துக்குள்ள 214 கேண்டிடேட் போடுறதுக்கே முடியல. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரை. நான் சொன்னது தானே நடக்குது. ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்தா இல்லையா? ஜனநாயகம் படத்துக்கு பட்ட அடியை எதிர்த்து பேச முடியுதா? அழுத்தம் கொடுக்காங்களா? யார் அழுத்தம் கொடுக்குறா? சும்மா பொய்களை சொல்லிட்டு. இப்போ சேலம் மாநாடு தொடர்ந்து நாளைக்கு அவர் எங்கே போட போறாரு? வேலூர்ல அவங்க நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடக்க போகுது. சேலம் மாநாட்டுக்கு பிறகு சேலத்தில் எடிச்சு இல்லை, ஆத்தூர் ஸ்டாலின் ஒரு தம்பி வந்தான். மாநாட்டுக்கு பிறகு படுத்துட்டானுங்க, ஒன்றும் காணல, பீஸ் போயிட்டு டல் ஆயிட்டாங்க மக்களா. விஜய் ஆதரவாளர்கள் ஜனநாயகம் படம் விஷயத்துல விஜய் காமெடியன் ஆனதுல திரைத்துலகத்தில் உள்ள கூட நடிச்ச ஹீரோயின்கள் கிண்டல் பண்றாங்களாம். இது துணை நடிகர்கள், மற்ற வில்லன்கள், மற்ற ஹீரோக்கள் எல்லாம் இவரெல்லாம் என்னையா ஆளு இப்படி உத வாங்கிக்கிட்டு பேச்சு முச்சு இல்லாம கிடக்காங்கன்னு நக்கல் ஐயாடி பண்றாங்களாம். அவன் இந்த விஷயத்துல சார், ஜனநாயக விஷயத்துல விஜய் வாயை திறக்கல. ஏன்? அதாங்க கோழைத்தனமா இருக்கிறாரு, சந்தர்ப்பவாதியா இருக்கிறாரு, பச்சுவந்தியா இருக்கிறாரு. அடிக்கிறது என்டிஏ. காரணம் அவரு ராகுல் காந்திக்கு ஊதுகுழல், தொங்கு சதை, ஒற்றுண்ணி. அதான் சொன்னேன்ல, என் பேச்ச சகோதரர் ப்ரோ விஜய் ப்ரோ கேட்டிருந்தா அந்த தொல்லை வந்திருக்குமா? ப்ரோ நான் சொன்னா இல்லையா ப்ரோ? 24லே 39 கேண்டிடேட் போடுங்கன்னு. உங்களுக்கு கேண்டிடேட் போட்டா ராகுல் காந்திக்கு 6-7 சீட்டு அடிபட்டு போயிடும்னு நீங்க கேண்டிடேட் போடாம மத வெறியில மத மாற்ற கோஷ்டியா அர்பன் நக்சலாட்டு மோடிக்கு எதிராட்டு ராகுல் காந்தி கேண்டிடேட் போட்டா நஷ்டம் வட்டுறோம்னு நீங்க. ராகுல் காந்திக்கு நஷ்டம் வர்றதுக்காக நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜனநாயகம்ல நஷ்டம்.
தேவையா உங்களுக்கு? சீமான மாதிரி திமுகவும் காங்கிரஸும் பாஜக, திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜக காங்கிரஸின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு 4 வரையும் ஏபிசிடி, ஏடிஎம்கே, பிஜேபி, சி காங்கிரஸ், டிடிஎம்கேன்னு 4 வரையும் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் அடிக்கங்க. நான் வளர்றதுக்கு அரசியல் பண்றேன்னு போனோம். வரும்போதே ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் தொங்கு சதை ஒட்டுண்ணி, மோடிக்கு எதிராக பேசுறது. விடுவாரா மோடி? சசிகலா விஷயத்துல நாங்க சொன்ன நடந்த மாதிரி இந்த விஷயத்துல நடக்குது. அடியை வாங்கிக்கிட்டு பரிதாபமா இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு எனக்கு. இல்ல, விஜய் வந்து நாத்தாக்க பத்தி பேசுறதே இல்ல. அது இல்லாம நாத்தாக்க நிர்வாகிகள், நாத்தாக்க ஆதரவாளி எல்லாருமே விஜய் டார்கெட் பண்றது எதுக்காக? பரையர் தேவேந்திர குல வேளாளுக்காக நாங்க 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கிறோம். விஜய் வலமும் போகாம இடம் போகாம நடுவில் அடிபட்டு இருக்கிறாரு. அருந்ததியருக்காக ஸ்டாலின் இருக்கிறாரு. விஜய் அடிச்சாதான் அது சொல்ல முடியும். தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் நீங்க தனியாவே சொல்லாமே சார். அவர் ஆளுங்கட்சி அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாருல, நீங்க தனியாவே உங்க கோரிக்கை சொல்லலாம்ல. விஜய் பாப்புலர் நடிகர், அவரை பற்றி சொல்றது லாபம். நானும் அதான் சொல்றேன். கம்பேர் பண்ணி அடிங்க. அவரு மண் குதிரைங்கிறதும் நீங்க ஓடுற குதிரைங்கிறதும் மக்களுக்கு தெரியும். தமிழ்ல இருந்து வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்றாரு. விஜய் அதை சொல்ல முடியாம வலம் போகாம இடம் போகாம அடிபடுறாரு. இலவசங்கள் நாட்டுக்காடுன்னு சொல்றாரு. விஜய் வந்து 2000 3000 ஏழை விட்டுட்டு இருக்கிறாரு. டாஸ்மார்க் கூடாதுங்கிறாரு. பாட்டலுக்கு 10 ரூபாங்கிறவங்க டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமாங்கிறதுல விஜய்க்கு நிலைப்பாடு இல்லை. அப்போ விஜய் நிலைப்பாடு இல்லாத ஒரு கொள்கையற்ற ஒரு சந்தர்ப்பவாதியாக பச்சோந்தியா இருக்காருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும்னா விஜய் கம்பேர் பண்ணி அடிச்சாதான் சாட்டை துறைமுறை அடிக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். சரிங்கிறீங்களா? சரிதான், 100% சரிதான். அடிச்சு நொறுக்கிறதான் கரெக்ட். எம்ஜிஆருக்கு இமேஜும் ஜெயலலிதா இமேஜுக்கு உருவம் கொடுக்குறாரு. ஜெயலலிதாவை 2 பேர் கடையில் படுக்க போட்டிருக்குன்னு சீமான் தட்டி தூக்குறாரு. எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாலி, சாராயவரில் கல்வி தந்தையாக்குறான்னு இருக்கிறார், அடிச்சு நொறுக்கிறாரு. கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி போட்டு எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாலின்னு சீமான் அடிச்சாரு. இதெல்லாம் சரி. நடிகை வீட்டுல இருந்து வெளியே வந்த பர்சனல் அட்டாக் சரியா? அது எவன் பண்ணாலும் தப்பு, அநாகரிகமானது. தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை பற்றி பேசுறது அநாகரிகம், அநீதி. முகமது நபி சொல்லியிருக்கிறாரு. அந்த சகோதரி நடிகை பற்றி எவன் பேசினாலும் அது தவறு. அது பண்ணக்கூடாது இல்ல சார்? எவன் பேசினாலும் தவறுன்னு சொல்லிட்டேன் நான். அரசியல் ரீதியா விஜய் பேசுங்க. கூட நடிச்ச கதாநாயகர்கள்லாம் ஐயோ இந்த ஒரு கோலத்தரமான ஆளா இவரெல்லாம் எதுக்கு அரசியல் வரணும்னு கைகட்டி சிரிக்கிறாங்க. ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பரிதவிச்சு நிற்கிறாரு. அதை எதிர்த்து கூட பேச முடியாத கோழைத்தனமான அரசியல்வாதி ஆயிட்டார். இவருக்கெல்லாம் எதுக்கு அரசியல்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அது நியாயம். ஆனா தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு எந்த பெண்ணையுமே குறை சொல்றது தவறு. அது நியாயத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறாரு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பேச மாட்டேன், மக்களால் பல டைம் டெலிட் செய்த கட்சிகளை பத்தி நான் பேச விரும்பல அப்படிங்கிறாரு. அது யாரை மென்ஷன் பண்றாரு? நாத்தாக்கா மென்ஷன் பண்ண ட்ரை பண்றாரா? கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான், களத்துக்குள்ளே வரலன்னு சீமான் விஜய் அடின்னு தூக்கம் இல்லாம இப்படி பேசுறாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்து விக்கிரவாண்டிலையும் ஈரோடு களத்திலையும் களத்துக்குள்ள வரலன்னு கோழை நாயின்னு விஜய் அடிக்கிறது. விஜய்க்கு ஹார்ட் ஃபாதர் ராகுல் காந்தியும் உட்பட தான். ராகுல் காந்தி கை சின்னத்தில் நிற்காம ஈரோடு கிழக்குல உதயசூரியன் சின்னத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. கோழை நாயின்னு சீமான் சொல்றது ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய், எடப்பாடி பழனிசாமி, என்டிஏ எல்லாரும் தான். ஓபிஎஸ் அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னும் எந்த கூட்டணியும் பிக்ஸ் பண்ணாம இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்க போறாங்க? ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக சொல்லி களம் காணுவார். ராமதாஸ் டேக்கர்ஸ் இல்லை, விஜய் கிட்ட போகலாம். விஜய் கற்பனை ஓட்டாட்டு ராமதாஸோட கூட்டணி போனா எஸ்சி ஓட்டு போயிருமா? எங்கேயா அவனுக்கு எஸ்சி ஓட்டு போட்டிருக்கான்? முட்டா பீஸுகளா, முட்டா பீஸுகளா களத்துக்குள்ளே நீ நிற்கலையே. எவன் ஓட்டு போட்டிருக்கான் இதுவரை? நான் உறுதியா சொல்றேன், விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடினதுல போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் காலி. ஜோசப் விஜய் என்ன சொன்னாரு? 20 விழுக்காடு விக்கிரவாண்டில இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஒரு வீர மண்ணும் இல்லை, இருக்கட்டி சாம்பலும் இல்லை. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, போலிங் கூடி போச்சு, திமுக ஓட்டு கூடி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார். நீ உனக்கு செல்வாக்கு இருக்கும்னா களத்துக்குள்ள நின்று அந்த போலீஸ் ஸ்டேஷனை முறியடிச்சிருக்கணும். மீண்டும் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வருது. போலீஸ் ஸ்டேஷனை 50 விழுக்காடு ஆக்கிறதுக்கு தான் தேமுதிகவை திமுக சேர்த்திருக்காங்க. நாயுடு, போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்க செட்டியார், இந்த ஓட்டெல்லாம் விஜயபிரபாகரன் பிரச்சாரத்தில் உதயசூரியனுக்கு வரும். ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் அங்கே முழுமை அடையும். அப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில வலமும் போகாமல் இடமும் போகாமல் விஜய் பிஞ்சு போயிடுவார். ஏற்கனவே தைரியம் இருந்ததுன்னா விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை முறியடிச்சிருக்கணும். நான் தான் சொன்னேன், விஜய் ஜானாரிக்கசாமி வச்சு சொன்னதெல்லாம் பொய்யின்னு ஆயிட்டு, 20 விழுக்காடெல்லாம் ரீலின்னு ஆயிட்டு. நான் சொன்னது உண்மைன்னு ஆயிட்டு. சீமானே அதில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு.
அது பிறகு தான் அஜித்தனா பைக்கு சிமஞ்சன மைக்கு, அஜித்தனா பைக்கு சிமஞ்சன மைக்கு, அஜித்தனா பைக்கு சிமஞ்சன மைக்குன்னு கோலை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு விஜய் அடிச்சு துவைச்சாரு ஈரோடு கிழக்குல. 10 கோடி வாங்கிட்டு பேசுறவங்களாம் இந்த உண்மையை பேச மாட்டான்ப்பா, நான் தான்ப்பா இந்த உண்மையை பேசுனேன். ஸோ இன்னைக்கு விஜய் வந்து கற்பனையா வராத ஓட்டு எஸ்சி ஓட்டெல்லாம் போயிடும்னு நினைச்சு ராமதாஸோட கூட்டணி போனா வன்னியர் ஓட்டும் வராது, எஸ்சி ஓட்டும் வராது, திருமங்கலம் சரத்குமார் நிலைமை தான் உங்களுக்கு வரும். ஸோ ராமதாஸோட கூட்டணி போனா ஓரளவு தப்பலாம். முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.